ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாடும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ள போகிறோம். குறிப்பாக இந்த உலகம் அழிந்து விடுமோ என்ற ஒரு அச்சத்தை உலக நாடுகள், பல நாடுகள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இரண்டு மிகப்பெரிய சக்திகளுடைய மோதல் இந்த உலகத்தில் பிழையான ஒரு தீர்மானம் என்று சொல்லியும் உலகத்தினுடைய பல நாடுகளுக்கான அச்சுறுத்தலாகவும் மாறியிருக்கிறது. ஆக 21ஆம் நூற்றாண்டில் நாங்கள் காணப்போகின்ற, நேரடியாக காணப்போகின்ற மிகப்பெரிய ஒரு போர் நடவடிக்கையாக இது காணப்பட போகிறது. கிட்டத்தட்ட 175% உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு போர் நடவடிக்கையாக காணப்படுகிறது. இந்த போர் நடவடிக்கை ஆரம்பித்தால் என்ன நடக்கப் போகிறது, இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்க போகிறது, யாருடைய பக்கம் வெற்றி இருக்க போகிறது, அமெரிக்காவினுடைய, ஈரானுடைய இராணுவ இலக்குகள் எப்படி இருக்கிறது, இப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. இதை தாண்டி ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய விடயம், இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான பாதகம் மாத்திரமல்ல, உலகத்தினுடைய ஒவ்வொரு நாடுகளுக்குமான பாதகமாக மாறக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஆகவே இந்த உலகத்தில் சாந்தியையும் சமாதானத்தையும் வேண்டுகின்ற ஒவ்வொருவருடைய பிரார்த்தனைகளும் இது நடக்கக்கூடாது என்பதற்காக இருக்கிறது. ஆனால் USS ஆப்ரஹாம் லிங்கன் பாரசீக வளைகுடாவினுடைய வாய்க்குள் கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய போர் விமான தாங்கிய கப்பல் அல்லது ஒரு இராணுவ நகரம் என்றே அதனை சொல்லலாம். அதை இப்போது ஈரானுடைய வாய்க்குள் செருகிக் கொண்டிருக்கிறது. ஆகவே போரினுடைய அதி உன்னதமான காலகட்டம் இப்போது உருவாக போகிறது. குறிப்பாக அமெரிக்கா சொல்லியிருக்கிறது, பிராந்திய பதற்றத்தை தணிப்பதற்காக USS ஆப்ரஹாம் லிங்கனை அங்கு நிறுத்தியிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையிலே தான் சில விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஆழமாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். குறிப்பாக முழு உலகமும் அழிந்துவிடும் என்ற அச்சம் பலரால் சொல்லப்படுகிறது. இரண்டு நாடுகளினுடைய, இரண்டு சக்திகளினுடைய இந்த தீர்மானம் என்பது உலகத்தை தவறான முறையில் அழைத்துச் செல்லப் போவதாக பலரும் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈரானை அசுர பலத்தோடு சுற்றி வளைத்து நிற்கிறது அமெரிக்கா. மறுபுறமாக தன்னுடைய லட்சக்கத்துக்கும் அதிகமான ஏவுகணைகளை கொண்டு அமெரிக்காவினுடைய நிலைகளை தகர்ப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது ஈரான். ஆக இங்கு அதிகார போட்டி என்பதும் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான போட்டியும் இங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இப்போது எங்களுக்கு கிடைக்கின்ற சமூக ஊடக தகவல்களை பார்க்கிற போது ஈரானுடைய பக்கமாக அதி விசேடமான தகவல்கள் இருப்பதாகவும், அமெரிக்கா ஏதோ அழிக்க வந்திருக்கக்கூடிய அரக்கன் போலவும் பேச்சுக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் எது எப்படியோ, யார் எப்படி என்ற தீர்மானங்களுக்கு அப்பால் உண்மை நிலைகளை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக உண்மைகள் கசக்கப்பட்டாலும் உண்மைகள் சொல்லியே ஆக வேண்டும் என்ற கட்டாயமும் இருக்கிறது. பொதுவாகவே மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உளவியல் நிலைமை என்பது தான் சார்ந்தவர்களுக்கு கண்மூடித்தனமான ஆதரவை வழங்குவது அல்லது தன்னுடைய வாய் வார்த்தைகளால் என்றாலும் தான் சார்ந்தவர்களை பெருமையாக பேசிக் கொள்கின்ற மனநிலை மனிதர்களிடையே இருக்கிறது. அப்படியாகத்தான் இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களிடம் ஈரானுக்கு சார்பான வாதமும், அதே போல கிறிஸ்தவர்களிடம் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு சார்பான வாதமும் இருந்து கொண்டிருக்கிறது. இதிலேயே சமூக ஊடகங்களை ஆளுகின்றவர்கள், எழுத்தாளர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கின்றவர்கள் தங்களுடைய சார்பு நிலையை வெளிப்படுத்திக் கொண்டு கண்மூடித்தனமான, சிறுபிள்ளைத்தனமான வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய முக்கியமான விடயம். ஒரு போரை பொறுத்தவரை யாரையும் சண்டிகன் என்று சொல்ல முடியாது. போரினுடைய நிலைமை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் கடந்த கால வரலாறுகளையும் ஒரு நாட்டினுடைய பலத்தையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு பார்க்கிற போது அதனை நாங்கள் தீர்மானிக்க முடியாது. உண்மையில் ஈரான் என்று சொல்லுகிற நாடு அப்படி செய்யும், இப்படி செய்யும் என்று சொல்லி முகநூலில் கதை கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அமெரிக்காவினுடைய பலம் தொடர்பான சில தெளிவுகளும் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கிறோம் என்று நீங்கள் கூறிவிட முடியாது. உண்மைகள் பேசப்பட வேண்டும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய முக்கியமான விடயம். உண்மையில் ஈரான் தொடர்பான ஆதரவு நிலைப்பாடு உங்களுடைய இருக்கலாம். அதற்காக நீங்கள் ஆதரிக்கின்ற அல்லது நீங்கள் விரும்புகின்ற சக்தி இந்த உலகத்தையே மாற்றிவிடும் என்று நம்புவது ஒரு முட்டாள்தனமான விடயம். ஆக அமெரிக்கா என்கின்ற நாடு அது உலக நாடுகளுக்கு ஆயுதங்களை வழங்குகின்ற ஒரு நாடு. குறிப்பாக ரஷ்யாவிடமும் சீனாவிடமும் இருந்து ஆயுதங்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஈரானை புகழ்ந்து பேசுகின்றவர்கள், சொந்தமாக ஆயுதங்களை உற்பத்தி செய்து உலக நாடுகளுக்கெல்லாம் ஆயுதங்களை விற்கின்ற அமெரிக்காவை தரக்குறைவாக அல்லது பலக்குறைவாக பேசுவதுதான் இங்கு இருக்கக்கூடிய சீரன்மையாக காணப்படுகிறது. உண்மையில் நீங்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக பேச தேவையில்லை, ஆனால் உண்மைகளை கொண்டு சேர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதில் இருக்கக்கூடிய மிக காத்திரமான மிக விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும். அதாவது திடீரென ஏற்படுகின்ற சில தாக்கங்கள் மிகப்பெரிய அழுத்தங்களை ஏற்படுத்தும் என்பதுதான் இங்கு சொல்ல வேண்டிய விடயம். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், கடந்த ஜூன் மாதம் இடம்பெற்றிருக்கக்கூடிய 12 நாள் தாக்குதல், இஸ்ரேலோடு சேர்ந்து அமெரிக்காவினுடைய வான்படைகள்
ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தியது. இப்படியாக முகநூல்களில் பேசியவர்கள் அவ்வளவு பேசினார்கள். ஆனால் ஈரானினுடைய பதில் தாக்குதல் அவ்வளவு காத்திரமாக இருக்கவில்லை என்பதனை பதிவு செய்து கொள்ளலாம். ஆக இதற்கு அப்பால் அமெரிக்காவா ஈரானா என்கின்ற நிலைப்பாட்டுக்கு அப்பால் இந்த உலகம் ஒரு சமாதானத்தை பெற வேண்டும் என்பதுதான் நம் ஒவ்வொருவருடைய நோக்கமுமாக இருக்கும். இதிலே மாற்று கருத்துக்கள் இருக்க முடியாது. நாங்கள் ஈரானுக்கான ஆதரவு நிலையையும் வெளிப்படுத்த தேவையில்லை, அதேபோல அமெரிக்காவுக்கான ஆதரவு நிலையையும் வெளிப்படுத்த தேவையில்லை. நாங்கள் கொடூரமாக கொன்று ஒழிக்கப்பட்ட போது எல்லோருமாக சேர்ந்துதான் கொன்றார்கள் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் உண்மைகள் பேசப்பட வேண்டும், உண்மைகள் மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்பதிலும் கவனமாக இருக்கிறோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் USS ஆப்ரஹாம் லிங்கன் தாக்கப்படுமாக இருந்தால் அங்கு என்ன நிகழும் என்று ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. பாரசீக வளைகுடாவினுடைய வாய்க்குள் நுழைந்திருக்கிறது இப்போது USS ஆப்ரஹாம் லிங்கன். இது தாக்கப்படுமாக இருந்தால் என்ன நடக்கும்? கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். குறிப்பாக உங்கள் எல்லோருக்குமே ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். ஜப்பானுக்கு எதிராக அமெரிக்கா போட்ட அணுகுண்டுகள், இந்த அணுகுண்டுகள் போட காரணம் அமெரிக்காவினுடைய ஒரு கப்பலை ஜப்பான் தாக்கியது என்பது மாத்திரம்தான். ஆகவே அமெரிக்காவினுடைய இராணுவ பலத்தினுடைய ஒரு போர் முகமாக கருதப்படுகின்ற USS ஆப்ரஹாம் லிங்கன் அங்கு கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு ஏதாவது விளைவுகள் ஏற்படுமாக இருந்தால் அதன் பின் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதனை நீங்கள் ஒவ்வொருவரும் ஊகித்துக் கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். குறிப்பாக அமெரிக்காவினுடைய இராணுவ தலைமையகம் ஒன்றும் முட்டாள்களாக இருக்க வாய்ப்பில்லை. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஈரானுடைய வாய்க்குள் கொண்டு போய் தன்னுடைய போர் முகத்தை திணித்து வைத்துக் கொண்டு எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று சொல்வதற்கு ஆக அமெரிக்கா தன்னுடைய பலம் தொடர்பிலே மிக தெளிவாக இருக்கிறது. உண்மையில் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறதா, தன்னுடைய நம்பிக்கையோடு இருக்கிறதா என்பதற்கு அப்பால் அடுத்து வருகின்ற 24 மணி நேரங்களுக்குள் USS ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய தாக்குதல் திட்டங்களை ஆரம்பிக்க தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விவகாரங்கள் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக 3 தசாப்தங்களாக போர் ஆயுதங்களை கொள்வனவு செய்து கொண்டிருக்கிறது ஈரான். ஆனால் முழுமையான ஒரு சண்டைக்கு இன்று வரை செல்லவில்லை. ஆனால் உலகத்தினுடைய நாட்டாமை என்று சொல்லுகின்ற அமெரிக்கா உலகத்தினுடைய பல நாடுகளில் பல பாகங்களையும் கால் விரித்து அங்கே எல்லாம் அகலக்கால் வைத்து யுத்தங்களை நடத்தி இருக்கிறது. யுத்தங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடுகளை வழங்கி இருக்கிறது. உண்மையில் அமெரிக்கா என்று சொல்லுகின்ற சண்டியனம் சறுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வியட்நாம் களமுனையில் அமெரிக்கா சந்தித்த அந்த படுதோல்வி என்பது இன்று வரை அமெரிக்காவுக்கு ஒரு பாடமாக இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரியான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. இதற்கு அப்பாலும் சில சம்பவங்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே காலமும் அவர்களுடைய இராணுவ பலமும் தான் இதனை தீர்மானிக்கப் போகிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக கடினமான எதிர்வினைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஈரானுக்கு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகளிலும் காணப்படுகிறது. இல்லை என்று சொன்னால் அமெரிக்காவுக்கும் அது மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. போர் என்பது இந்த பக்கம் அந்த பக்கம் என்று சொல்ல முடியாது இல்லையா? ஆக இப்படியான ஒரு நிலைமை இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் USS ஆப்ரஹாம் லிங்கன் அந்த பகுதியில் இருக்கிறது. அதனை எதிர்த்து போரிடுவதற்கான கடற்படை வலிமை ஈரானிடம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் 1000 தற்கொலை படகுகள் அங்கே சென்று தாக்க முடியும். அல்லது இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இன்னும் மோசமான சில தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். கப்பலுக்கு அருகில் போய் ஒரு ட்ரோன் படம் பிடித்து வந்திருக்கிறது என்ற செய்தி மிக பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஈரானுடைய ட்ரோன் ஒன்று அமெரிக்காவினுடைய USS ஆப்ரஹாம் லிங்கனுக்கு பக்கத்தில் போய் புகைப்படம் பிடித்து வந்திருக்கிறது. ஆகவே இந்த ஈரானினுடைய தொழில்நுட்ப நிலைகளும் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்ற ஒரு கேள்வியையும் கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மைகள் பேசப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விவரங்கள் தெளிவாக திரட்டப்பட வேண்டும், மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றால் அமெரிக்காவை பொறுத்தவரை பில்லியன் கணக்கான நட்டம் ஏற்படலாம். 1000க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் கொல்லப்படலாம் USS ஆப்ரஹாம் லிங்கன் மீதான தாக்குதலுக்காக மாத்திரம். ஆனால் அதனுடைய எதிர்விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை உலகம் ஜீரணித்து பார்க்க முடியாததாக இருக்கும் என்பது மாத்திரம் உண்மையாக கருதப்படுகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உங்கள் எல்லோருக்குமே ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். 1990களில் ஈராக் குவைத் ஆக்கிரமிப்பு நகர்வின் போது இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவங்கள் இதே போலதான். ஹமைனி தொடர்பாக இப்போது பேசுகின்றவர்கள் அப்போது மிக அதிகளவாக பேசிக்கொண்டார்கள். ஈராக்கினுடைய இராணுவ தளபதிகள் வாய் வார்த்தைகளால் வீர சாகசம் செய்து கொண்டிருந்தார்கள். சதாம் ஹுசைன் மிகப்பெரிய அளவிலே அச்சுறுத்தல்களை விடுத்துக் கொண்டிருந்தார். இராணுவ ஆய்வாளர்கள் என்று சொன்னவர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், ஈராக் அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் நடந்தது என்ன என்பதுதான் இங்கு முக்கியமானதாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல சமூக ஊடகங்களில் ஈரானுடைய ஆதரவு நிலைமை அல்லது தன்னுடைய மதம் சார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய ஆதரவை எப்படியாவது வழங்க வேண்டும் என்ற நிலைமை, இப்படியான
இப்படியான ஒரு நிலைமை காணப்படுகிறது. அதே நேரம் அமெரிக்காவின் மீது இருக்கக்கூடிய ஏகாபத்தியமான அந்த எதிர்ப்பு, அமெரிக்க எதிர்ப்புவாதம் இப்படியெல்லாம் நிறைய இருக்கிறது. உண்மையில் அமெரிக்காவை இவர்கள் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் அமெரிக்கா ஒன்றும் புனிதர்களாகவோ சின்ன குழந்தைகளாகவோ இருக்கவில்லை. அவர்கள் செய்த அந்த அடாவடிகள் இதற்கு ஒரு காரணம் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். இப்படியான ஒரு நிலைமை இருக்கிற போதுதான் இந்த 1990களினுடைய ஈராக்கினுடைய குவைத் ஆக்கிரமிப்பு நகர்வின் போது மிகப்பெரிய அளவிலே எதிர்பார்க்கப்பட்ட அல்லது அமெரிக்க படைகள் மிகப்பெரிய அளவிலே சரிவை ஏற்படுத்தும் என்று சொன்ன காரணங்கள் 3 இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட பலாஸ்டிக் மிசைல்ஸ், அதாவது ஏவுகணைகள் தங்களிடம் இருப்பதாகவும் அவை கட்டுப்படுத்த முடியாதவை என்று சொல்லப்பட்டது. ஆனால் டெல் அவீவ் மீது ஈராக்கில் இருந்து சென்ற அந்த ஏவுகணைகள் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் வானத்தில் வைத்தே அழிக்கப்பட்டது. உலகம் ஒரு வான ஆச்சரியத்தை கண்டது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய பேக்சியட் என்று சொல்லக்கூடிய ஏவுகணை அன்றுதான் முதலில் பயன்படுத்தப்பட்டது. வானத்தில் இருந்தே அது தாக்கி அளிக்கப்பட்டது. சுக்குநூறாக இவர்களுடைய அந்த பலாஸ்டிக் மிசைல்ஸை யாரும் தடுக்க முடியாது என்ற கதை அடித்து நொறுக்கப்பட்டது. மற்றும் ஒரு பக்கம் ஈராக்கினுடைய இரசாயன ஆயுதங்கள் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள். அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் ஈராக்கினுடைய இரசாயன ஆயுத தொழிற்கூடங்களை தேடி அழித்தது. இனிமேல் அதனை பயன்படுத்தவே முடியாது என்கின்ற அளவுக்கு அழித்து முடித்தது. ஈராக்கினுடைய வீரர்கள் எதிர்பாராத விதமாக கண்ணை மூடி திறப்பதற்குள் அங்கு என்ன நடக்கிறது என்றே தெரியாத அளவுக்கு காணப்பட்டது. இறுதியில் ஈராக்கினுடைய வீரர்கள் அமெரிக்க வீரர்களுடைய கைகளில் முத்தமிட்டு சரணடைந்த காட்சிகளை தான் காணக்கூடியதாக இருந்தது. இன்னும் ஒரு பக்கமாக பார்க்கிற போது இன்னும் ஒரு செய்தி சொன்னார்கள். அதாவது ஈராக்கை சூழல் இருக்கக்கூடிய பாலைவன அரண்கள் ஈராக்கியர்களாலோ அல்லது வளைகுடாவில் இருக்கக்கூடிய பாரசீகர்களாலோ இலகுவாக கடந்துவிட முடியாத இந்த பாலைவனத்தில் அமெரிக்க படைகளுக்கு அவை படுகொலிகளாக மாறும் என்று சொல்லி சதாம் ஹுசைன் நம்பியிருந்தார். ஆனால் மிக தெளிவாக அவர்கள் அந்த பகுதிகளில் நடமாடினார்கள். வழக்கத்திற்கு மாறாக மிக வேகமாக அவர்களுடைய யுத்தந்தாங்கி கப்பல்கள், டாங்கிகள் எல்லாம் அந்த பிரதேசங்களினூடாக சென்றது. இறுதியில் மிகப்பெரிய வெற்றியை அமெரிக்கா தன்வசப்படுத்திக் கொண்டது. இதனுடைய விளைவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆக அமெரிக்கா என்று சொல்லுகின்ற ஒரு நாடு சாதாரணமான ஒரு நாடா? அதனுடைய இராணுவ பலம் எப்படி இருக்கிறது? இப்படியான நிறைய கேள்விகள் இருக்கிறது. எப்படி இந்த பாலைவனத்திலே இவர்களுடைய தாங்கிகள் சென்றது என்று சொன்னால் யாருமே ஜிபிஎஸ் தொடர்பான அறிவை பெற்றிருக்காத அந்த கால பகுதியில் தங்களுடைய இராணுவ தாங்கிகளில் ஜிபிஎஸ் கருவிகளை பொருத்தி கொண்டு பயணித்தார்கள் அமெரிக்க படைகள் என்ற விடயம். ஆக இப்படியான நிலைப்பாடுகள் எல்லாம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அமெரிக்காவை பொறுத்தவரை உலக நாடுகளுக்கு ஆயுதங்களை தயாரித்து வழங்குகின்ற, ஆயுத விற்பனையில் கோலூற்றுகின்ற ஒரு நாடு. தன்னுடைய தொழில்நுட்பங்களை தங்களுடைய போரிலே புதிதாக அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நாடு. இந்த 1990களுடைய அந்த ஈராக்குக்கு எதிரான யுத்தத்திலே மிக அதிகமான தன்னுடைய புதிய தயாரிப்புகளையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் புதிய தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தியது. அப்படியாக இருந்தால் ஆயுத யுகமாக காணப்படுகின்ற இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய அரைப்பகுதி உலகத்தினுடைய நவீன ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி. அமெரிக்கா இப்படியான ஆயுதங்களை கண்டுபிடித்திருக்கும். சீனாவும் ரஷ்யாவும் தாம் தயாரிக்கின்ற ஆயுதங்களை வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஈரான் இவ்வளவு பேசுகிறது என்று சொன்னால் தமக்கு தாமே சொந்தமாக சுயமாக ஆயுதங்களை தயாரிக்கின்ற அமெரிக்காவினுடைய நிலை எப்படி இருக்கும்? இவையெல்லாம் நாங்கள் எங்களுடைய ஆதரவு விசுவாசங்கள் என்பதற்கு அப்பால் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. ஆக தன்னுடைய தொழில்நுட்பங்களை இங்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பலரும் அறியாத, பலரும் எதிர்பார்க்காத தொழில்நுட்பங்கள் இங்கு பயன்படுத்தப்படும். இதன் மூலமாக உலகம் மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இயன்றவரை அமெரிக்காவினுடைய இந்த யுத்த நகர்வுகளை தணிக்க வேண்டுமே தவிர இல்லை என்று சொன்னால் உலகம் மிகப்பெரிய எதிர்விளைவுகளை எதிர்நோக்க வேண்டிய கால தேவை உண்டாகும் என்பது மாற்றுக்கிறது இல்லை. குறிப்பாக அமெரிக்காவினுடைய படைப்பலம், மொசாட்டினுடைய அந்த புலனாய்வு தகவல்கள், தரவுகள் இவையெல்லாம் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தும். என்னதான் மொசாட் தொடர்பாக மொசாட் தோற்றுவிட்டது, மொசாட்டினுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகள் உடைக்கப்பட்டது என்று சொன்னாலும், நான் சொன்னது போல அந்த ஆதரவு மனநிலை இப்படியான கருத்துக்களை சொல்லிக் கொண்டாலும் மொசாட் என்று சொன்னால் குலை நடுங்குகின்ற பலரும் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த யுத்தம் என்பது நாங்கள் இனி வருகின்ற நாட்களில், மிக கிட்டிய நாட்களில் உலகம் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை பார்க்க போகிறது. ஆனால் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தரப்புகளோ முட்டாள்கள் அல்ல என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தினுடைய இராணுவ வல்லாதிக்கத்தினுடைய அதிக உயர்தன்மையில் இருக்கக்கூடிய அமெரிக்கா தன்னுடைய நகர்வுகளை முட்டாள்தனமாக மேற்கொள்ளப் போவதில்லை. ஆனால் ஈரானும் சலைத்ததாக இருக்கப் போவதில்லை. ஈரானுடைய லட்சத்திற்கு மேற்பட்ட ஏவுகணைகள் தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உலகத்தினுடைய பல விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை பார்க்கிற போது அவையெல்லாம் 100% செயற்படுமா என்ற கேள்வி இருக்கிறது. ஆக தாக்கங்கள் இருதரப்புகளிலும் வரலாம், பாதிப்புகள் இருதரப்பிலும் வரலாம். யாருடைய பக்கம் வெற்றி வரப்போகிறது என்ற கேள்வி இருக்கலாம். சில வேளை 2 தரப்புகளுக்கும் வெற்றி இல்லாமலும் போகலாம். ஆனால்
ஒரு அழிவு என்பது காத்திருக்கிறது. தடுக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் தகர்க்கப்படுவோம். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிலைப்பாடு. நிறைய உறவுகளே, எதிர்வருகின்ற 24 மணித்தியாலங்கள் மிக கவனமானதாகவும் எதிர்பார்ப்பு மிக்கதாகவும் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. பார்க்கலாம். நாளை மற்றொரு எதிர்வினூடாக உங்கள் இதுவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம்.